ஹாய் ஆல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேசிக் சி ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் ஒரு பிரிண்ட்டை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இந்த லெக்சரில் ஐ டோல்ட் யூ நம்ம வந்து ஒரு ஹேக்கர் ரேங்க் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் இனிமேல் சால்வ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஆமாவா? ஸோ இப்போ வந்து ஹேக்கர் ரேங்க்கில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் தென் அதில் நம்ம என்ன ப்ராப்ளம் செட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன ப்ராப்ளம் செட் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் செட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் ஹேக்கர் ரேங்க்குன்னு நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த செகண்ட் லிங்க் இருக்குது இல்லைங்களா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த லிங்க்கை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சைன்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கேட்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன்அப் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நீங்கள் உங்களோட நேம், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். இல்லைனா கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம். ஓகேவா? இஃப் யூ ஆர் சம்ஒன் நான் அடிக்கடி பாஸ்வேர்ட் மறந்துடுவேன், என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணால் மறந்துடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ வித் கூகுளே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபுல் நேம் கொடுத்துட்டு உங்களோட மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தோன்னே எனக்கு மெயில் ஐடி சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ ஐ ஹாவ் சோசன் திஸ், இந்த மெயில் ஐடியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சூஸ் பண்ணோன்னே எனக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதுக்கு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுங்கன்னு வருது. ஸோ நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ ஒரு தடவையும் நான் உள்ள கொடுக்கும்போது நான் என்ன கொடுப்பேன், சைன்இன் வித் கூகுள் கொடுப்பேன். ஸோ சைன்இன் வித் கூகுள் கொடுக்கும்போது என்ன மெயில் ஐடின்னு சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் மெயில் ஐடி இஃப் அட் ஆல் நீங்கள் ஆல்ரெடி லாகின்ல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் ஐடி வந்து நீங்கள் லாகின்ல வச்சுருக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே கொடுக்கும். ஸோ நான் ஸ்கிப் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே உங்களுக்கான கொஷின் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கொஷின். ஓகே. ஸோ இன்புட் என்ன, அவுட்புட் என்ன இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் கீழே என்னோடய கோட் ஏரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே லாங்குவேஜ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வேறு லாங்குவேஜஸும் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் சி லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால நான் சின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ கொடுத்துட்டு எனக்கு என்ன கொஷின்னு பார்ப்போமா? ஸோ வாட் இஸ் மை கொஷின், ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ ஹலோ வேர்ல்டை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது எனக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும். அவுட்புட் எப்படி வரணும், இதே மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு தெரியும் அவுட்புட் ஸ்க்ரீனில் ஹலோ வேர்ல்டுன்னு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஏற்கனவே இங்கே வைக்கணும். அவங்க எல்லா கோடும் எழுதியிருக்காங்க. நமக்கு வேணாம் அப்படின்னா நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்லேருந்து லெக்சரிங் பர்பஸ்க்காக நான் ஃபஸ்ட்லேருந்து எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே நம்மளோட ஹெடர் ஃபைல்ஸ் என்ன வேணுமோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ஹேஷ் இன்க்ளூட் என்ன ஹெடர் ஃபைல்ஸ் வேணும், இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும், printfங்கிற அந்த ஃபங்க்ஷன் வேணும். அந்த printf ஃபங்க்ஷனுக்கான கோடு எங்கே எழுதியிருக்காங்க, இந்த stdio.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலில் எழுதியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், stdio.hங்கிற இந்த ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட் மெயின் கொடுப்போமா? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்ட் மெயின் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஏன் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம், இதுதான் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னால் என்னென்னா, இப்போது நான் உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்க முடியும். லைக் டிட் யூ ஈட் அப்படின்னு தான் நான் கேட்க முடியும். ஆமாங்களா? ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி புரியும்? கரெக்ட்? ஸோ அப்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க எழுதும்போதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கும்போதே இப்படி தான் கொடுக்கணும், இதுதான் அதனுடைய ஃபார்மேட் அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் ஹெடர் ஃபைலை கீழே கொடுக்கலாம்ல, இல்லை மெயின் ஃபங்க்ஷன் இந்த ப்ராக்கெட் இல்லாமல் எழுதலாம்ல அப்படின்னா முடியாது. வை பிகாஸ் தே ஹாவ் ரிட்டன் இட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், அட்ஹேர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு என்ன அவுட்புட் வேணும், ஹலோ வேர்ல்டுங்கிற இந்த அவுட்புட் வேணும். ஆமாங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு printfக்குள்ளே டபுள் கொட்டேஷனில் நான் என்ன கொடுத்தாலும் வரும். ஆமாவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ
அண்ட் தென் ஒரு கம்மா கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஒரு அப்போஸ்ட்ரஃபி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் ஒரு அப்போஸ்ட்ரஃபி கொடுத்துக்க போகிறேன். இங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஆமாவா? அதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். அட் த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும்? செமிகாலன் கொடுப்போம். அந்த செமிகாலனையும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ரன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. கரெக்ட்? ஸோ அப்போ நான் இந்த ரன் கோட் அப்படிங்கிறத கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? என்னோடய ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு வரும். எனக்கு என்ன சொல்லிடுச்சு? உங்களோட ப்ரோக்ராம் தப்புன்னு சொல்லுது. ஏன் தப்புன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு? ஹலோ வேர்ல்ட். நான் அதாவது இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன கொடுத்தனோ அது எனக்கு அப்படியே வந்திருக்கு. ஆமாவா? ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே ஹலோ வேர்ல்டு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது டபுள் கொட்டேஷனை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இங்கே எனக்கு என்ன வரணும்? டபுள் கொட்டேஷன் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே டபுள் கொட்டேஷன் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? I'll just place அவுட்புட் வருதா இல்லையாங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். ஸோ அப்போது நான் இங்கே டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வருது? எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா, இங்கே பாரு, எனக்கு I have been given an instruction that printf பொறுத்த வரைக்கும் டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இங்கே 2 டபுள் கொட்டேஷனை ஓப்பன் பண்ணி அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் அதுக்கு பின்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. பட் நீ என்னமோ இங்கெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்க. அப்போது எனக்கு சின்டாக்ஸ் தப்பாக இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்மேட் வேறு, நீ டைப் பண்ணியிருக்க ஃபார்மேட் வேறு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்போது நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த டபுள் கொட்டேஷன் பிரிண்ட் ஆகணும்னா லாஸ்ட் டைம் எஸ்கேப் சீக்வன்ஸ்ன்னு பார்த்தோமா? எஸ்கேப் சீக்வன்சஸ்னால் என்ன? ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட்ஸ். ஆமாங்களா? லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? அந்த /n நியூ லைன் அப்படிங்கிறது பார்த்தோம். நியூ லைன் கொடுத்தா என்னாகும்? எனக்கு புது லைனுக்கு போகும். அதே மாதிரி யூ ஹாவ் திஸ் ஸ்லாஷ், அதே / அண்ட் தென் டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டபுள் கொட்டேஷன் உங்களுக்கு என்ன ஆகும்? சிஸ்டமில் பிரிண்ட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகணும்? இங்கேயும் இந்த டபுள் கொட்டேஷனும் எனக்கு சிஸ்டமில் பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் அங்கேயும் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு / கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ கம்பைலர் இந்த / பார்த்துட்டு திரும்ப இந்த / வரும்போது இல்லை இவன் தனியாக இல்லை, இவன் கூட இருக்கான். சாரி, டபுள் கொட்டேஷனை பார்க்கும்போது இந்த டபுள் கொட்டேஷனை பார்த்துட்டு இதுக்கு வரும்போது இவன் தனியாக இல்லை, ஒரு / அண்ட் டபுள் கொட்டேஷனோடு இருக்கான். அப்போது எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? அதாவது கம்பைலருக்கு எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? ஒரு / பக்கத்தில் டபுள் கொட்டேஷன் இருந்துச்சுன்னா அது அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்னு அர்த்தம் இல்லைப்பா, நீ டபுள் கொட்டேஷனை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த / அண்ட் டபுள் கொட்டேஷன் பார்க்கும்போது எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். திரும்ப எனக்கு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப இங்கேயும் / அண்ட் டபுள் கொட்டேஷன், அதனால் டபுள் கொட்டேஷன் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். இங்கே டபுள் கொட்டேஷன் மட்டும் தனியாக இருக்குது, அதனால ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட டெஸ்ட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கோடு அந்த அவங்க கேட்குற அவுட்புட்டை கரெக்டாக கொடுத்துருக்கா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே எனக்கு என்ன வேணும்? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? அவங்களுக்கு என்ன வேணும்? டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகணும். இப்போ என்னோடய அவுட்புட் என்ன பண்ணியிருக்கு? அந்த டபுள் கொட்டேஷன்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் நீங்கள் டபுள் கொட்டேஷன் பிரிண்ட் பண்ணணுன்னா உங்களோட எஸ்கேப் சீக்வன்ஸ் என்ன? / அண்ட் டபுள் கொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபார் லேர்னிங் பர்பஸ் நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கொட்டேஷனை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே / அண்ட் சிங்கிள் கொட்டேஷனை நீங்கள் கொடுக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் டபுள் கொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டபுள் கொட்டேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சிங்கிள் கொட்டேஷனை கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? சிங்கிள் கொட்டேஷன் எனக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் சிங்கிள் கொட்டேஷன் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ have to give a / and then you have to give your single quotation. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்கே நம்ம மாற்றி வச்சிடலாம். உங்களோட டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் என்னென்ன செக் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் எவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்கீங்க, லைக் இந்த ப்ராப்ளம்க்கே எவ்வளோ பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க சொல்யூஷன்ஸ், அண்ட் தென் மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன, அந்த லீடர் போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் இருக்கும். ஃபார் லைக் யுவர் செல்ஃப் மோட்டிவேஷன். அண்ட் தென் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கஷன் இருக்கும். இந்த டிஸ்கஷனில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? டோன்ட் கோ ஃபார் ஆன்சர்ஸ்.
ஓகேவா? ஆன்சர்ஸ் வந்து இந்த டிஸ்கஷன் ஃபாரமில் பார்த்து போடாதீங்க. அது நம்மளோட லேர்னிங் பர்பஸ்க்கே அந்த இடத்துல இது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி ட்ரை டு ஆக்சஸ் ஒன்லி திஸ் இந்த ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அடுத்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கிற இந்த டேபை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ணால் எனக்கு பழையபடி எனக்கு இந்த இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் திரும்ப சால்வ் சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சால்வ் சேலஞ்ச் கொடுக்குறேன். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுங்க. நம்ம கீபோர்டில் டேப் இருக்கும் தெரியுங்களா? டேப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு டேப் ஸ்பேஸ், அதாவது மோர் தென் ஒரு டேபுக்கும் ஒரு ஸ்பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 1 இன்ச்சு 1.2 இன்ச் அந்த மாதிரி. ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ்க்கு அடுத்தது நீங்கள் அந்த டேபை கொடுத்தீங்க, இந்த கீபோர்டில் இருக்க டேபை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு அடுத்த வேர்ட் ஒரு அடுத்த லெட்டர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த டேப் ஸ்பேஸை கொடுங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்ன பண்ணணும், 2 ஹலோ வேர்ல்ட், அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆமாங்களா? ஸோ அப்போ எப்பவும் போல் என்னோடய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்க போது அண்ட் தென் என்னோடய மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டேபுக்கான இது என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட வாட் இஸ் அவர் திங்குன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு printf நான் கொடுத்துட்டு போகிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்னால் எக்ஸாக்டாக டேப் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா டேபுங்கிற ஸ்பேஸை நம்ம கீபோர்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். 1 இன்ச் ஒரு 1.2 இன்ச் சம்திங் லைக் தட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் இங்கே எக்ஸாக்டாக கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா // அண்டு T கொடுக்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் /n நான் என்ன பண்ணுறேன், /t கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து வர வேண்டிய இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த printfல ஃபஸ்ட்டு இந்த ஹலோ வேர்ல்ட் டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஹலோ வேர்ல்டு ஃபஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது இந்த /t இந்த // பார்த்தோன்னே ஓகே இங்கே ஏதோ ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் நம்மளோட கம்பைலர். புரிஞ்சுட்டு இந்த /tயை பார்த்தோன்னே ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுரும். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு, ஒரு டேப் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் த கோட். இப்போ எனக்கு ரன் பண்ணும்போது நான் செமிகாலன் மறந்துட்டேன், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம செமிகாலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஹலோ வேர்ல்ட் அண்ட் தென் ஒரு டேப் ஸ்பேஸ் அதுவே விட்டுட்டு அடுத்த ஹலோ வேர்ல்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? காட் இட்? ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இங்கே ரன் கோட் கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ ரன் கோட் கொடுத்துட்டு லாஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம அதை மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும், உங்களோட எல்லா டெஸ்ட் கேஸஸும் பாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ தான் அது ரெக்கார்ட் ஆகும். லாஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம சப்மிட் கொடுக்கல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டைம் நான் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் போகிறேன். போகும்போது இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் சால்வ் சேலஞ்சுன்னு காமிக்குது. இதெல்லாம் எனக்கு என்னென்னு காமிக்குது, ட்ரை அகைன் காமிக்குது. ஸோ அதாவது நான் அதை சால்வ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹவ் காட் ஒரு க்ரீன் டிக் மார்க் எனக்கு அந்த சைடில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப ஹலோ வேர்ல்டு வித் நியூ லைனுன்னு இந்த ப்ராப்ளம் இருக்கா? ஸோ நான் உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும். எனக்கு 2 தடவை பிரிண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு, அடுத்து இன்னொரு லைனில் போயிட்டு இன்னொருக்கா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா, இந்த ஸ்கிப் சீக்வன்ஸ். நம்மளுக்கு என்னென்னு பிரிண்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் ஒரு printf நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் அந்த printfல நம்மளுக்கு என்ன வேணும், ஹலோ வேணும். அண்ட் தென் ஸ்பேஸ் வேர்ல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வேர்ல்ட் வேணும். அண்ட் தென் நான் இங்கே செமிகாலன் கொடுக்குறேன். நீங்கள் செமிகாலன் கொடுக்காமையும் கொடுக்கலாம். நம்ம அந்த எல்லா வேரியேஷன்ஸும் பார்க்கலாம். ஸோ இன்னொரு printfல நான் என்ன பண்ணுறேன், அடுத்த இது நியூ லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நியூ லைனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிறத அப்புறமா கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்டை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு செமிகாலன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் திஸ் கோட். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஹலோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. இந்த ஹலோ வேர்ல்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து கர்சர் நியூ லைனுக்கு போயிருந்திருக்கும். ஸோ நியூ லைன், அதுக்கப்புறமா இன்னொரு ஹலோ வேர்ல்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதையே நீங்கள் எப்படி பண்ணலாம், வேறு வேரியேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இங்கே நியூ லைன் கொடுக்கலாம்,
இங்கே கொடுத்தா என்னாகும், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிட்டு நியூ லைனுக்கு வந்துடும் கர்சர். அப்புறமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஹலோ வேர்ல்டுங்கிறது அந்த நியூ லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ஒரே பிரிண்ட்எஃப்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டை இங்கேயே கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாஷ் என்ன பார்த்தோன்னே கம்பைலர் என்ன பண்ணும், இந்த ஸ்லாஷை பார்த்தோன்னே ஓகே அடுத்தது இருக்கிற இந்த லெட்டரை வச்சு கேரக்டரை வச்சு நான் ஏதோ ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத கம்பைலர் புரிஞ்சுக்கும். இந்த ஸ்லாஷ் என்ன பார்த்தோன்னே கர்சரை நியூ லைனுக்கு கொண்டு போயிட்டு நியூ லைனில் இந்த ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணும். இப்போயுமே நான் ரன் கோட் கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன இருக்கும், ஹலோ வேர்ல்டு அண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கே கொடுத்தாலும் நான் உங்கள் அவுட்புட்க்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்பேசஸில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரே பிரிண்ட்எஃப் வேறு பிரிண்ட்எஃப் முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம், இந்த டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது பேக்கெண்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வந்துச்சுன்னா மட்டும் இது கரெக்டுன்னு சொல்லு, இல்லைன்னா தப்புன்னு சொல்லுன்னு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துருக்காங்களா, நான் சும்மா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ நான் கொடுத்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஒரு ஸ்மால் டபிள்யூ கொடுத்து நான் ரன் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது, எனக்கு கோட் ரன் ஆகாது. அப்போ இந்த சாம்பிள் அவுட்புட்டில் அவங்க எக்ஸாக்டாக எப்படி கொடுத்துருக்காங்களோ எனக்கு என்ன பண்ணணும், இன்க்ளூடிங் அப்பர் கேஸா லோயர் கேஸா, அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ், லோயர் கேஸ்னால் ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ், ஸோ அதுவா அப்பர் கேஸில் இருக்கா லோயர் கேஸில் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். ஸ்பேஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்னென்னா, இந்த உங்கள் கீபோர்டில் இருக்க சிம்பிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, கீபோர்ட்ஸில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை அப்பர் லோயர், அதாவது அப்பர்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், லோயர்னா ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதே நம்பர்ஸ் இருக்கும் அஃப்கோர்ஸ் 1லேருந்து 0 வரைக்கும் உங்களுக்கு லைக் 1லேருந்து லைக் ஆர்டரில் 0 அஃப்கோர்ஸ். ஸோ அண்ட் தென் அது இல்லாமல் இந்த அப்போஸ்ட்ரஃபி, அட்டரன்ஸு, ஹேஷு, பேக் ஸ்லாஷே, இல்லை அந்த லைக் கிரேட்டர் லெஸர், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மீதி இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது இருக்கும். ஓகே, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நம்மளோட பிரிண்ட்எஃப்குள்ளேயும் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் சப்மிட் கொடுத்தோன்னே டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருதா. டெஸ்ட் கேஸஸ்னால் என்னென்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி செக் பண்ணுவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்திருக்கணும், இந்த அவுட்புட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் வந்துச்சுன்னா ஓகே பாஸ் ஆயிடுச்சு, வருது அவுட்புட் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இப்போது I'll go this fundamentals of programming again. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த 3 கோடும் I got it, ரைட்? ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், இங்கே இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க அதே சாம்பிள் இன்புட் அவுட்புட்டில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, write a program to print the details of a student. The student's detail consists of name, அவங்களோட ஏஜு, அவங்களோட சிஜிபிஏ, அவங்களோட கிரேடு. ஓகேவா? இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு வாங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி நம்மளுக்கு இன்புட் அவுட்புட்டில் எப்படி இருந்துச்சு, எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஹலோ வேர்ல்டை நான் பிரிண்ட்எஃப்ல கொடுத்தா போதும், எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஆமாவா? ஸோ இப்போது எனக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் இன்புட் பார்த்திங்கன்னா பேர் ராஜீவ்னு இருக்குது, அடுத்து அவங்களோட லைக் செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏஜ் 20 இருக்குது, அவங்களோட சிஜிபிஏனா அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிஜிபிஏ எனக்கு என்னென்னு இருக்குது 8.6 இருக்குது, அவங்களோட கிரேடு ஏ கிரேடா பி கிரேடா ஓ கிரேடா அது வந்து பீன் இருக்குது. ஆமாவா? ஸோ அப்போ அதை நான் வாங்கிட்டு நான் என்ன பண்ணணும், ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணணும். அப்படியே நம்மளுக்கு இன்புட்னு ஒரு ஆப்ஷனே இல்லை, வெறும் அவுட்புட் மட்டும்தான், அவுட்புட் ஸ்க்ரீனில் மட்டும் இதை பிரிண்ட் பண்ணி காமின்னு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. பட் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதே மாதிரி அங்கேருந்து அதே பேர் இங்கே இல்லை. அப்போது நான் என்ன கொடுக்குறேனோ அது பிரிண்ட் ஆகணும். இன்புட்டாக ஒன்று வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய அவுட்புட் என்ன பண்ணணும், நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம இந்த என்டையர் சேலஞ்சஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். போக போக எல்லா சேலஞ்சஸையும் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில, ஆனால் we will discuss ஆல்மோஸ்ட் ஆல் தி சேலஞ்சஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.